பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சரவணனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலோட வயசில் வந்து சந்தேகம் வந்துருச்சு. அதனால எப்படியாவது அந்த ஆதார் கார்டை கண்டுபிடிச்சி வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மயிலோட அப்பா கிட்ட போயிட்டு மயில் அந்த மாதிரி நான் சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கு ஆதார் கார்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் பர்ஸில் அந்த ஆதார் கார்டு எடுத்து சரவணன் கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா கடையை விட்டு வெளியே போய் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டை பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே ஷாக்கு. மயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா சரவணனோட வயசு வந்து கூட. இதை தெரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா சரவணன் வந்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சு போயிடுவார். இவ்வளோ நாளாக இப்படி ஒரு பொய்யை வந்து மறைச்சி வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கா, இவ்வளோ பொய் சொல்லியிருக்கா, ஏற்கனவே படிப்பு விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கா, குழந்தை விஷயத்தில் பொய், இப்போ இதுலேயும் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட சரவணன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட மயிலை வந்து நான் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு போய் ரொம்ப தூரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்க வச்சு மயில்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எப்படியெல்லாம் பொய் சொல்கிறோம், ஆதார் கார்டு எங்கே, என்ன வயசு, என்ன உண்மையான வயசு என்னன்னு சொல்கிறியா இல்லையா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களோட வயசு எனக்கு கூட தான், நான் அதெல்லாம் வேணும்னு பண்ணல, நான் எவ்வளோ சொன்னேன் என் ஃபேமிலிகிட்ட, இதெல்லாம் வேணாம், இப்படிலாம் பண்ணாதீங்க, கல்யாண வாழ்க்கையே வீணாக போயிடும், அப்படிலாம் நான் கெஞ்சுனேன், ஆனால் யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. நீயா கெஞ்சுவ, நீயே பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிட்டு இருக்க, உன்னையெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயிலை வந்து திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போயே இந்த விஷயத்த போய் என் ஃபேமிலிகிட்ட சொல்ல போகிறேன், இனிமேலாம் உன்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உன் கூட சேர்ந்து வாழலாம் என்னால் முடியாது, நான் இப்போயே போய் உண்மையை வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கிளம்புறாரு. மயில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ கெஞ்சுறாங்க, உண்மையை வீட்டில் சொல்ல வேணாமாம்மா, சொல்ல வேணாமாம்மான்னு கெஞ்சுறாங்க. ஆனால் சரவணன் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி உண்மையை சொல்லியே தீருவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.